பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த வார்த்தையை எங்கள் மத்தியிலே கர்த்தர் தொனிக்க பண்ணி எங்கள் வாழ்வை மாற்றுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களை மேற்கொள்கிறவர்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் வாழ்கிறோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவருடைய வார்த்தையினால் பிழைக்க, ஜெயிக்க, வார்த்தையினால் வெற்றியுள்ள வாழ்வை நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். மற்ற காரியங்களெல்லாம் நாம கடந்த நாட்களில் பார்த்துட்டோம். நீதியின் சூரியன் உதிக்கும்ன்றதை பார்த்துட்டோம். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அதெல்லாம் தியானித்தோம். இன்றைக்கு இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் சற்று தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற. போன வாரத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நாம் தியானித்தோம். தேவனுக்கு பயப்படுகிறது என்ன, தேவனுக்கு பயப்படுகிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்களை தியானித்தோம். இன்றைக்கு அவருடைய நாமம், அல்லேலூயா சொல்லுங்க, என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல. எதுக்கோ பயப்படுறது இல்லை, சும்மா கண்ட காரியத்துக்கும் பயப்படுறது இல்லை, எதிர்காலத்தை குறித்து பயப்படுறவங்களுக்கு இல்லை, நாளைக்கு என்ன ஆகுமோன்ற பயத்துல உட்காந்து இருக்கிறவங்களுக்கு இல்லை, மருத்துவர் ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படுறவங்களை பத்தி பேசல. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் மேல. அவருடைய நாமம் சொல்லுங்க, இயேசுவின் நாமம். சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பயப்படுகிற ஒரு பயம். ஆமென். இன்றைக்கு இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தை குறித்து, the name of Jesus, அதை சற்று தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க கேட்கிறதுக்கு? சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமம். அல்லேலூயா. பழைய பாடல் ஒன்று இருக்குது, இயேசுவின் நாமம் இனிமை நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பெரிய பாடல். நம்ம எல்லாம் பாடுறோம். நிறைய பேருக்கு இதை தெரிஞ்சுதான் பாடுறோமா, தெரியாததான் பாடுறோமான்னு தெரியல, சும்மா பாடுறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கப்படுகிற நாமம். அப்படிலாம் பைபிள்ல இருக்கிற வசனத்தை பாட்டா எழுதி வச்சதுனால அப்படியே சும்மா பாட்டா பாடுறோமே தவிர அதை புரிஞ்சு பாடுறோமா, அதை விளங்கிதான் சொல்றோமா அப்படின்றதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமம். ஆமென். ஒரு சில வசனங்களை இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். யோவான் முதல் அதிகாரம், ஜான் சாப்டர் 1, யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் 11-12 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 1:11-12. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், திரும்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து. அல்லேலூயா. வேற எதுலயும் இல்ல விசுவாசம், வேற எங்கேயும் இல்ல விசுவாசம். எதுல? இயேசு என்கிற அந்த நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களை தேவன் அவருடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, நான். சத்தமா சொல்லுங்க, நான் இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவன். ஆமென். I believe in the name of Jesus. இயேசுவின் நாமத்தை நான் நம்புகிறவன். நம்பினாதான் விசுவாசியாவே மாற முடியும். கரெக்டா?
இயேசுவின் நாமத்தை நம்பலனா, இயேசு என்கிற நபரை விசுவாசிக்கலனா, நம்மளால விசுவாசியா தேவனுடைய பிள்ளைகளா மாற முடியாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. நாமம், இயேசுவின் நாமம். ஒரு தேவ பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் வெளியில போகும்போது ஆவிக்குரிய மண்டலம், சத்ருவினுடைய சேனைகள் அந்த மனுஷனை அந்த மனுஷிய பார்த்து பயப்படும். ஏன்னா அவங்க நெற்றியில நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நாமம் தரிக்கப்பட்ட நமக்கு அந்த உணர்வு இல்லை. அதான் பிரச்சனை. நமக்கு என்ன இல்ல, என் மேல இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு இல்லை. அதனால நாம எப்பயும் போல ஏதோ எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இயேசுவை நம்புகிற, இயேசுவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற உங்கள் மேல ஒரு வல்லமை, ஒரு நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. அதை கண்டு சத்துருவின் சேனைகள், அதை கண்டு சாத்தானின் கூட்டங்கள் பயப்பட்டுத்தான் ஆக வேண்டும், நடுங்கித்தான் ஆக வேண்டும். ஏன்னா உங்க மேல ஒரு அடையாளம் இருக்குது, உங்க மேல ஒரு அடையாளம் இருக்குது. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க மேல ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இந்த நாமத்தை பார்த்தா எல்லாமே பயப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நாமம் இது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஹீப்ரூ chapter 1 verse 4. எபிரேயர் முதல் அதிகாரம், எபிரேயர் முதல் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 298வது பக்கம். இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ. தேவ தூதர்களை காட்டிலும் இவருக்கு விசேஷித்த நாமம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். திரும்ப வாசிப்போமா? இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். அல்லேலூயா. ஆமென். நாம நம்புற நாமம், நாம நம்புற இயேசு, இயேசு என்கிற அந்த நாமம், அந்த பெயர் எல்லாரிலும் தேவ தூதர்களை காட்டிலும் மேன்மையுள்ள ஒரு நாமம். அல்லேலூயா. ஆமென். அந்த நாமத்தை அவர் சுதந்தரித்து கொண்டார். அதை அவர் சுதந்தரித்து கொண்டார். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கப்படுகிற நாமம் இயேசுவின் நாமம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த நாமத்தை அவர் சுதந்தரித்தார். அந்த நாமத்திற்கு அவர் சொந்தக்காரரானார். அந்த அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார், அதை ஜெயித்தார். அல்லேலூயா. ஆமென். அந்த நாமத்தை தான் நமக்கு கர்த்தர் வழங்கி இருக்கிறார். அந்த நாமத்துக்கு பயப்படுகிறவங்க உங்கள் மேல தான் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். மத்தேயு 1ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவருக்கு இயேசுன்னு பேரிடு. ஏன்னா அந்த இயேசுன்ற பேருல அர்த்தமே என்னன்னா, ஜனங்களை ரட்சிக்கிறவர், ஜனங்களை விடுதலையாக்குகிறவர், ஜனங்களின் பாவத்திலிருந்து விடுதலையை தருகிறவர். ஆமென். இயேசுவினால நான் விடுதலையானேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்ததுன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இயேசு கிறிஸ்துவினால் நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவினால் நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு கிறிஸ்துவினால் நான் காப்பாற்றப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அவருக்கு பேரே பறக்கிறதுக்கு முன்னாலேயே மரியாளுக்கு தேவதூதன் சொல்றாரு, அவருக்கு இயேசுன்னு பேரிடு. ஏன்னா என்ன அர்த்தம் அந்த பேருக்கு? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த இயேசுன்ற இந்த பெயருக்கு கிரேக்க பதம் யெகோஷுவா. யெகோஷுவால இருந்து தான் யோசுவான்னு வந்தது. God is my salvation. யெகோவா என் ரட்சிப்பு. சத்தமா சொல்லுங்க, யெகோவா என் ரட்சிப்பு.
இயேசு அப்படின்னாலே ரட்சிக்கிறவர். ஆமென். அந்த ரட்சிக்கிறவர் என்கிற நாமத்தை விசுவாசம் வைத்திருக்கிற நம்ம மேல நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. ஆமென். அவர் இந்த பூமியில பிறக்க அவர் அனுப்பப்பட்டதின் காரணமே ஜனங்களை விடுதலையாக்க, ஜனங்களை ரட்சிக்க, ஜனங்களுடைய பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்க. ஆமென். பிசாசின் பிடியில சிக்கி இருக்கிற உலகத்தை காப்பாற்ற இயேசு வந்தார். அதனாலதான் அவருக்கு பேரு இயேசுன்னு கொடுக்கப்பட்டது. அந்த இயேசுன்ற பேருக்கு அர்த்தமே ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர். சொல்லுங்க, ரட்சிக்கிறவர். ரட்சிக்கப்பட்டவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். விடுதலையானவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை இன்னும் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள நான் மாட்டி இருக்கிறேன்னா, உன்னை ரட்சிக்க அந்த நாமம் போதுமானது, உன்னை விடுவிக்க அந்த நாமம் போதுமானது. ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு சூழல்ல நான் அடிமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இயேசு என்கிற நாமத்தின் மேல நம்பிக்கை வைங்க. அந்த இயேசு என்கிற நாமம் உனக்கு ஒரு விடுதலையை தரும், உங்களுக்கு ஒரு விடுதலையை தரும். அந்த நாமத்தின் அர்த்தமே விடுதலையாக்குகிறவர். ரட்சிக்கிறவர்னா அதான் அர்த்தம், விடுதலையாக்குகிறவர், டெலிவரர். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் பொழுது 7 காரியத்தின் மேல நமக்கு ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். எத்தனை காரியங்களுக்கு மேல? ரட்சிக்கப்பட்டவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? நாங்க சத்தம் காணோம். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? இவ்வளவு நேரம் சொன்னல, இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசம் வச்சா ரட்சிப்பு. கரெக்டா? இதெல்லாம் மறக்கவே கூடாது, இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. ஏன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவர்களை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவர்கள் பிள்ளைகளாகும்படி அதான ரட்சிப்பு. அப்ப இயேசுவின் நாமத்தை நம்பினேன் நான் என்ன ஆனேன்? 2 வாரத்துக்கு முன்னால பேசினல, ரட்சிப்பு உண்டாக என்ன பண்ணப்படும்? இருதயத்துல விசுவாசித்து நாவினாலே அறிக்கை செய்யப்படும். என்ன விசுவாசிங்க? இயேசுதான் தேவன் விசுவாசிச்சோம். இயேசு எனக்காக என் பாவத்துக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். அதை நம்பினேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அதை சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அல்லேலூயா. வேற ரட்சிப்புக்கு வேற வழி இல்ல. நான் கேட்டேன்ல, எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க? ஒருத்தர் சொன்னா ஞானஸ்தானம் எடுக்கும்போது. கிடையாது. ரட்சிப்பை வெளிப்படுத்துறது தான் ஞானஸ்தானம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? சந்தேகமே இல்லாம சத்தமா சொல்லுங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? இயேசுவின் நாமத்தை நம்பினேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன். அல்லேலூயா. சோ சிம்பிள், ரொம்ப ஈஸி. அவர்தான் தெய்வம் நம்பினேன், அதை சொன்னேன், ரட்சிப்பு வந்துருச்சு. இருதயத்துல விசுவாசித்து வாயில அறிக்கையிட்டா ரட்சிப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது யாரோ ஒருத்தர் நம்ம தலைமையில கை வச்சு ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜெபிச்சா நல்லது. நம்ம கற்றுத்தரவங்க, நம்ம ரட்சிப்புகள் நடத்துறவங்க. ஆனா அதுக்கு அவசியம் இல்லை. எந்த கூட்டத்துக்கும் நான் போகணும்னு அவசியம் இல்லை. நான் தனியா இருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தா நான் தேவனை அறிக்கையிட்டு ரட்சிப்புக்குள்ள வர முடியும். அல்லது யாரோ ஒருவர் நம்ம ரட்சிப்புகளை நடத்தவும் முடியும். ரட்சிக்கப்பட்டவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 2 வாரத்துக்கு முன்னாடி நான் இதையே தான் கேட்டேன். அப்போ எப்படிதான் பாத்தீங்க? இப்படிதான் பாத்தீங்க. இப்போ 2 வாரம் கழிச்சு கேட்கிறேன், எப்படிதான் பாக்குறீங்க? புதுசா கேட்கிற மாதிரி பாக்குறீங்க. எனக்கு ரொம்ப ஈஸி. பண்ண பிரசங்கத்தையே வார வாரம் என்ன பண்ணிட்டு போயிடலாம், பண்ணிட்டு போயிடலாம் இல்ல. ஆனா அப்படி இல்லை. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து புது புது வெளிப்பாடுகளை, வார்த்தைகளை கொண்டு வர பிரயாசப்பட்டு வரோம். ஆனா அதை கேட்கிற நீங்க விழிப்போட கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதையோட கேட்கணும், கற்றுக்கொள்ள விதமா கேட்கணும். ஏதோ வாரம் வாரம் வரேன் அப்படியே வந்து அப்படியே போயிடுறேன்ல, வந்து வளரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சிலரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். புதுசா வருவீங்க, 2 வாரத்துல பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டீங்க, கை தூக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதெல்லாம் வளர்ச்சி. ஆனா 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, வந்த மாதிரியே இருக்கிறேன், அது வேஸ்ட். கரெக்டா? ஒரு ஸ்கூலுக்கு போறோம், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். பிள்ளைங்க போய் அடுத்த 1 மாசத்துல அது ஏபிசிடின்னு 4 வார்த்தையாச்சும் என்ன பண்ணணும், சொல்லணும். இல்லைன்னா எந்த ஸ்கூலுக்குடா போனேன், யாரா உன் வாத்தியாரு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? சொல்லுங்க. எந்த ஸ்கூலுக்கு போனேன், யார் உனக்கு மாஸ்டர், ஏபிசிடி கூட தெரியலையே. இன்னைக்கு நம்மள வாழ்க்கை நிறைய பேர் அப்படிதான். எந்த சர்ச்சுக்கு போனேன், யார் உன் பாஸ்டர், அல்லேலூயா சொன்னா கை கூட தூக்க மாட்டே அப்படின்னு சொல்லி என் மானத்தை என்ன பண்ணிடாதீங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர் உங்க மானத்தை வாங்க மாட்டேன் பாஸ்டர்னு சொல்லுங்களேன், கொஞ்சம் கேட்கறதுக்காச்சு.
சொல்லுங்க. ஆமா, புரியுதுங்களா? அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா சொல்லணும். ஜெபிங்கன்னா ஜெபிக்க பழகிடணும். இல்லைன்னா யாராச்சும் எந்த சர்ச்சுக்கு போனாரு இவரு, 10 வருஷமா போறன்றாரு, ஒரு அசைவே இல்லையே, அப்படியே புதுசா பாக்குறாரு. நம்மளுங்க நிறைய பேருக்கு பாடின பாட்டு பாடினா கூட புதுசா பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. அப்படி இல்லை, இன்வால்வ் ஆகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாரம் வாரம் வர்றது வளர்ச்சிக்காக வருகிறோம். அல்லேலூயா. வந்து கூட உட்கார்ந்து பாடி வசனத்தை கேட்டு வந்ததை காட்டிலும் திரும்பி போகும்போது கொஞ்சம் வளர்ந்தவர்களா போகணும். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம், அப்படியே வர 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 நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நாளுக்கு நாள் நம்ம என்ன நினைக்கிறோம், நாளுக்கு நாள் நான் இதுல மட்டும் விருத்தி அடைஞ்சா போதும். அது இல்லை, அது நடக்கும். ஆனா நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக்கிறேன். உன் ஆத்துமா வாழ்ந்தாதான் உன்னுடைய பணமும் வாழும். உன் ஆத்துமா வாழ்ந்தாதான் உன்னுடைய ஆரோக்கியமும் வாழும். உன்னுடைய ஆத்துமா வாழ்ந்தாதான் உன் பிசினஸும் வாழும். உன்னுடைய ஆத்துமா வாழ்ந்தாதான் உன் குடும்பத்துல சமாதானம் இருக்கும். உன்னுடைய ஆத்துமா வாழ்ந்தாதான் உன் வேலையில நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன்னுடைய ஆத்துமா வாழ்ந்தாதான் உன் படிப்பு ஆஸ்வதிக்கப்படும். எல்லாவற்றினுடைய ஆசீர்வாதமும் எங்க மறைஞ்சிருக்குது? ஆத்துமா வாழ்வில மறைஞ்சிருக்குது. அல்லேலூயா. நம்ம ஆளுங்க நிறைய பேர் என்னன்னா, என் பிசினஸ் வளரணும், என் படிப்பு வளரணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஆனா ஆத்துமால என்ன பண்ண மாட்டேன், வளர மாட்டேன் அப்படின்னா நடக்கவே, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நடக்கவே நடக்காது. உன் வாழ்க்கையின் வளர்ச்சி, உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் எதை பொறுத்து இருக்கிறதுனா, எந்த அளவுக்கு உன் ஆத்துமா செழிப்பாகுதோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையின் மற்ற பகுதிகள் செழிப்பாகும். அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆத்துமா செழிப்பாகிறது போல என் வாழ்க்கையின் மற்ற பகுதிகள் செழிப்பாகும். ஆமென். எந்த ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்பா இருக்கிறானோ அவனுடைய எல்லா வாழ்க்கையிலும் கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆலயத்துக்கு வரும். ஆலயத்துக்கு வந்து ஆவிக்குரிய ரீதியில வளர 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 உங்க வாழ்க்கை மாறும், ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஆமென். சரி, நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நமக்குள்ள 7 காரியங்களுக்கு மேல கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். சொல்லுங்க, எத்தனை காரியம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எத்தனை காரியம்? நான் 7 காரியத்தை சொல்ல போறேன். நோட்டை வச்சுக்கிறவங்களாம் எழுதணும். இப்போ நோட்டை வச்சிருக்காதவங்களாம் என்ன பண்ணலாம், நாளைக்கு நோட்டை கொண்டு வரணும். வாரம் வாரம் சபைக்கு என்ன பண்ணுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணுங்க, நோட்டை கொண்டு வாங்க. நிறைய பேர் கொண்டு வரீங்க, எழுதுறீங்க, நல்லது. ஏன்னா அப்பதான் நீங்க கற்றுக்கொள்ள முடியும், வளர முடியும். நான் என்ன சொன்னேன் தலைப்பு? நாம ரட்சிக்கப்படும் பொழுது 7 காரியத்தின் மேல கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். God has given victory over 7 things when we got delivered. இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட்டோமே, ரட்சிக்கப்படும் பொழுது 7 காரியத்தின் மேல கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருகிறார். 7 காரியம் என்ன தெரியுமா? நம்பர் 1, பாவம். பாவத்தின் மேல, சின். எதன் மேல ஜெயம்? சத்தமா சொல்லுங்க, எதன் மேல ஜெயம்? பாவத்தின் மேல ஜெயம், சின். இரண்டாவது, சாத்தான், சத்ரு, பிசாசின் மேல ஒரு ஜெயம். நீ ரட்சிக்கப்படும் பொழுது சாத்தான் மேல ஜெயிக்கிற ஜெயத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. மூன்றாவது, மரணம், டெத். ரட்சிக்கப்பட்டவனுக்கு நித்திய வாழ்வு, அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். நான்காவது, நரகத்தின் மேல ஒரு ஜெயம், நரகம், ஹெல். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவனுக்கு நரக ஆக்கினையில இடம் இல்லை, நரகத்தை ஜெயிக்கிறவனாய் மாறுகிறான். ஆமென். எத்தனை காரியம் சொல்லி இருக்கிறேன்? என்னென்ன சொன்னேன்? பாவம், பிசாசு, அப்புறம் மரணம், அப்புறம் நரகம். பிசாசுன்னு சொல்லும்போது பிசாசுனுடைய அத்தனை காரியத்தையும், பிசாசுனுடைய அத்தனை வல்லமைகள் மேலையும் ஜெயிக்கிற ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தை ஜெயிக்கிற ஜெயம், அதிகாரம். பிசாசை ஜெயிக்கிற அதிகாரம் நமக்கு. பிசாசு கோயிலை பார்த்து பயப்படணுன்ற அவசியம், சத்தமா சொல்லுங்க, இல்ல. ஆனா நம்ம ஆளுங்க நிறைய பேர் சொல்லிக்கிறான், அங்க போயிடாத, அங்க போனா காத்து அடிச்சிரும்,
அங்க போனா கருப்பு அடிச்சிடும், இப்படி நம்பினா அடிக்கத்தான் செய்யும். புரியுதுங்களா? எந்த காத்தையும் எந்த கருப்பையும் அடிக்கிற பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ எனக்கு சத்ருவின் மேல ஒரு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிசாசின் வல்லமைகள் மேல ஒரு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன பார்த்தா பிசாசு பயப்படுவானே தவிர பிசாசை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை பார்த்து யார் வேணாலும் சொல்லலாம், பாரு உன்னை இல்லாம ஆக்கிறேன் பாரு, உனக்கு மந்திரம் வச்சிடறேன் பாரு, நீ ரத்தம் கக்கி சாவ பாருன்னு சொல்லலாம். அவனை பார்த்து நீங்க சொல்லுங்க, இப்ப செய்டா இப்ப செய்டா அப்படின்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அவனுடைய வல்லமை உன்மேல பலிப்பது இல்லை. சத்ருவின் மேல ஜெயிக்கிற ஜெயத்தை கர்த்தருக்கு தந்திருக்கிறார். யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நான் பேசுறேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களை பார்த்து பிசாசு பயப்படுமே தவிர பிசாசின் காரியங்களை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு உண்மையில் அதிகாரம் இல்லை. ஏன்னா அவருடைய நாமம் பிசாசின் தலையை நசுக்கின நாமம். அந்த நாமத்தை உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? உங்க மேல ஒரு லேபிள் இருக்குது, உங்க மேல ஒரு அடையாளம் இருக்குது. அது இயேசுவின் நாமம் என்கிற அடையாளம். அந்த அடையாளத்தை பார்த்தா தலை நசுங்கின சாத்தான் அலறி ஓடுவான். இந்த வெளிப்பாடு இல்லாதனால தான் நாம அலறி நிக்கிறோம். நிறைய பேருக்கு என்ன பயம்? ஐயோ அங்க போனா, ஒரு சிலவங்க நான் கேள்விப்பட்டுக்கிறேன், அந்த கோயிலுக்கு போனா போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே வாந்தி. அப்போ உங்களுக்கு என்ன நம்பிக்கை? அந்த கோயில் இருக்கிறது என்ன அடிச்சிச்சு, அந்த கோயில் இருக்கிறது எனக்கு வாந்தியை கொடுத்துச்சு, தேவையில்லாம தேவையில்ல. அப்படி போக வேண்டிய சூழ்நிலை வந்தா ஒன்றும் இல்லை, தாராளமா போயிட்டு வாங்க. ராமன் சொல்லுங்க. கும்பிடுறதுக்கு இல்லை, கொட்டுறதுக்கு. அல்லேலூயா. ஆமென். பல விக்கிரக ஆலயங்களுக்கு போய் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னால நல்லா ஜெபம் பண்ணிட்டு போனோம். புரியுதுங்களா? இயேசுவின் நாமத்துல ரட்சிக்கப்பட்டவங்க அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கணும். அது இல்லாம போனா பிரச்சனை. புரியுதுங்களா? போலீஸ்காரன் பெரிய அதிகாரி தான், ஆனா சாதாரண டி ஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டுக்கினேன். கமிஷனர் தான் இவரு, ஆனா டி ஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டுக்கினு ரோட்ல போய் லாரியை கை காமிச்சாருன்னா என்ன பண்ணுவான் லாரிக்காரன்? சொல்லுங்க. சர்ன்னு எடுத்துன்னு போயிடுவான். இவர் போய் ரோட்ல போய் நின்னா ஏத்திட்டு போயிடுவான். ஏன்னா என்ன இல்லை இவர்கிட்ட? ஆயத்தம் இல்லை, அதிகாரம் இருக்குது. அவர் கமிஷனர் தான், டிபார்ட்மெண்ட்ல பார்த்து சல்யூட் அடிப்பான். அவரை தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? அவரை பார்த்து பயப்படுவான். ஆனா இவருக்கு என்ன இல்லை? இப்போ ப்ரிப்பரேஷன் இல்லை, தான் யார் என்ற ஆயத்தம் இல்லை. இவரு சாதாரணமா ஷார்ட்ஸும் டி ஷர்ட்டும் போய் கையை போட்டா அவன் ஏதோ ஒருத்தர் லிஃப்ட் கேட்கறான் பொழுது நினைச்சு என்ன பண்ணிடுவான்? போயிடுவான். நடு ரோட்ல நின்று அடிச்சுட்டு போயிடுவான். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. ரட்சிப்பின் அனுபவத்துல இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. காலையில எழுந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை என் மேல, என் குடும்பத்து மேல, என் பிள்ளைகள் மேல அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு எங்கன்னா போய் எதுவும் எந்த நாயும் பேயும் ஒண்ணு தீண்ட முடியாது. இது ஆயத்தம் இல்லாம டி ஷர்ட் போட்டு பண்ணா அடி வாங்கின்னு வர வேண்டியதுதான். அப்புறம் வாந்தி வரும், வேதி வரும், எல்லாம் வரும். புரியுதா நான் சொல்றது? அப்ப எது இம்பார்ட்டன்ட்? ஆல்வேஸ் பி girded up. எப்பயுமே ரட்சிப்பின் அனுபவத்தை நிலைத்திருக்க பழகுங்க. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் அனுபவத்துல வாழ பழகணும். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இல்லை, நீ ரட்சிக்கப்பட்டவன்ற உணர்வுல நிக்க பழகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த நேரத்துல, எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையும் இயேசுவின் நாமம் என் மேல் இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் என் மேல் ஊற்றப்பட்டு இருக்குது என்ற வெளிப்பாடோட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப 4 காரியம் சொன்னேன். எதன் மேலாம் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்துறாரு? பாவத்தின் மேல, அடுத்தது பிசாசின் மேல, அடுத்தது மரணத்தின் மேல, அடுத்தது நரகத்தின் மேல, அடுத்தது 5வது பாதாளத்தின் மேல. அதாச்சு கிரேவ், பாதாளம், கல்லறை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், இயேசு வரும்பொழுது கல்லறைகளில் இருந்து எழுந்திருப்பார்கள். ஆமென். ஏன்னா கிறிஸ்தவனை எந்த கல்லறையும் கட்டி வைக்க முடியாது. இயேசுவை கல்லறையினால மூடி வைக்க முடியல. 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார். அவரை போலவே நாமும் உயிர் தெழுவோம். அல்லேலூயா. ஆமென். மரித்தாலும் உயிர் தெழுவோம். ரட்சிக்கப்பட்டவனுக்கு அது அதிகாரம். எந்த கல்லறைக்கும் வல்லமை இல்லை. எவ்வளவு பெரிய கான்கிரீட் போட்டு, டைல்ஸ் போட்டு, மார்பிள் போட்டு கட்டி வச்சாலும் உடைச்சு எழும்பித்தான் ஆகணும். அல்லேலூயா.
ஆமென். ஏன்னா பாதாளம், கல்லறை கிறிஸ்தவனை அடக்கி வைக்க முடியாது. எந்த ஏரோது ராஜாவின் முத்திரையும் இயேசுவின் கல்லறையில போடப்பட்ட கல்லறையை திறக்காம இருக்க முடியாது. அது அகண்டுத்தான் போகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அடுத்தது 6வது மாமிசம், ஃப்ளஷ். மாம்சத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயம். உங்கள் மாம்சத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். 7வது உலகம், வேர்ல்ட். உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயம். 7 காரியம் டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். பாவம், பிசாசு, மரணம், நரகம், பாதாளம், மாமிசம், உலகம். அல்லேலூயா. இங்கிலீஷ் சொல்லட்டுமா? sin, Satan, death, hell, grave, flesh, world. sin, Satan, death, hell, grave, flesh, world. இந்த 7க்கு மேலையும் ரட்சிக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இப்பதானே கேட்டேன். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? ஆமா, இந்த நேம்ல அந்த வல்லம் இருக்குது. இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன். அவரை என் இருதயத்துல விசுவாசித்து வாயில அறிக்கை செய்தனே, அப்பவே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எனக்கு சொல்லுங்க, நம்பர் 1 பாவத்தின் மேல ஜெயம். அடுத்தது பிசாசின் மேல ஜெயம். அடுத்தது மரணத்தின் மேல ஜெயம். அடுத்தது நரகத்தின் மேல ஜெயம். அடுத்தது பாதாளத்தின் மேல ஜெயம். அடுத்தது மாம்சத்தின் மேல ஜெயம். அடுத்தது உலகத்தின் மேல ஜெயம். இந்த 7 காரியத்தின் மேலையும் ஜெயிக்கிறவனாய் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவனை, ரட்சிக்கப்பட்டவளை மாற்றி இருக்கிறார். சத்தமோ அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் எந்த பாவத்துல ஃப்ளஷ், எந்த பாவத்துல நான் ரொம்ப விழுந்து கிடந்தனோ, எதை ரொம்ப விருப்பமா செஞ்சனோ, ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு அதன் மேல ஒரு அருவருப்பு. கரெக்டா? ஏன்னா அதை ஜெயிக்கிற ஜெயத்தை கர்த்தர் தந்தார். நிறைய பேரை பார்த்துருக்குறேங்க. ஒரு சிலவங்கலாம் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த நேரத்துல குடியை விட்டுருக்காங்க. அதுக்கு முன்னால ஓயா குடிகாரனா இருந்தவன் இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு குடியை பார்த்தா அருவருப்பு வருது. ஏன்னா அதை ஜெயிக்கிற, மாம்சத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை விசுவாசிச்சு அதுல வளர பழகணும். விசுவாசிக்கணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப இன்னைக்கு ஞாபகப்படுத்துறேன். நான் ரட்சிக்கப்படும் பொழுது எனக்கு ஒரு காம்போ ஆஃபர் வந்துக்குது. ஞாபகம் இருக்குதா? ஹலோ, ஞாபகம் இருக்குதா இல்லையா? நான் ரட்சிக்கப்படும் பொழுது 3 காரியம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். என்னது? நான் ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்குது? 3 காரியம் நடக்குது. என்னது? என் பாவங்கள், மறந்துட்டீங்களா? நான் நினைக்கிறேன் 2 வாரத்துக்கு முன்னால இதை சொன்ன முடியுது. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. எப்போ நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கு அதுக்கு முன்னால நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் கர்த்தர் மன்னித்து விட்டார். சத்தமா சொல்லுங்க. ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது? எபேசியர் 1:7 எடுத்து வாசிங்க வேகமா. உங்களுக்கு ரெஃபரன்ஸோட சொல்லிடுறேன், எழுதி வச்சிங்க. அப்பதான் இது ரட்சிக்கப்படும் போது நடக்கிற ஒரு காரியம். 3 காரியம் ஒண்ணா நடக்கும் சைமல்டேனியஸ்லி. அடுத்தது ரட்சிக்கப்படும் போது நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம். சொல்லுங்க, என்னவாகிறோம்? நீதிமான்களாய் மாறுறோம். ரோமர் 5:19 வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமானாக்கப்படுகிறார்கள். இயேசு ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சதுனால அவரை ரட்சிக்கிற எல்லாரும் என்னவா மாறுறோம்? நீதிமானாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படும் பொழுது என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 2வது, ரட்சிக்கப்படும் பொழுது நான் என்னவா மாறுறேன்? நீதிமான் மாறுறேன். 3வது, நான் ரட்சிக்கப்படும் பொழுது என்னாவது? தேவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தருகிறார். வாசிங்க. 1 யோவான் 5:13, யோவான் 3:16. 1 யோவான் 5:13 வாசிச்சிருங்க. யோவான் 3:16 நமக்கு தெரியும். 1 யோவான் 5:13. இந்த நமக்கு டாபிக் இல்லை, அதனால தான் வேகமா இதெல்லாம் சொல்லிட்டு போயிடுறேன். 1 யோவான் 5:13 வாசிங்க. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும். சொல்லுங்க, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. சத்தமா தான் சொல்லுங்களேன். யாருக்கு நித்திய ஜீவன் உண்டு?
ரட்சிக்கப்படுறவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. இதை தான் ஜோவே லைஃப்னு நான் 1ஆம் தேதியிலிருந்து சொல்லின்னு வரேன். எத்தனை பேர் சொல்றது புரியுது? நித்திய ஜீவன்னா தேவன் வாழ்கிறதை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனை போல வாழும் வாழ்க்கை. இந்த மூணும் எப்ப கிடைக்குது? நாம ரட்சிக்கப்படும் பொழுதே நமக்கு கர்த்தர் ஈவாய் தருகிறார், பரிசாய் தருகிறார். இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. எனக்கு என்ன பாக்குறீங்களா? நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அவர் நாமத்தை விசுவாசித்து அறிக்கை செஞ்சீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. சரியா? ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு உங்க சர்ச்சிலிருந்து உங்களுக்கு கிஃப்ட் வருதோ இல்லையோ, உங்க அப்பா அம்மா உங்களுக்கு கிஃப்ட் தராங்களோ இல்லையோ, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிஃப்ட் தராரோ, உங்க ஒய்ஃப் கிஃப்ட் தராங்களோ இல்லையோ, தேவன் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தராரு. எப்போ தராரு? பிறந்த நாளுக்கு என்ன பண்ணுவீங்க? கிஃப்ட் தருவீங்க. ரட்சிப்புன்றது என்ன தெரியுமா? மறுபடியும் பிறக்கிறது. கரெக்டா? ரட்சிப்புன்றது என்னது? உங்க ஆத்துமா பிறக்கிறது, உங்க ஆவியில மறுபிறப்பு அடைகிறீங்க. இதைதான் நிக்கோதேமு சொன்னாருன்னு 2 வாரத்துனால நான் சொன்னேன். கரெக்டா? அப்ப ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு மனுஷன் புதுசா பிறக்கிறான். அப்ப இந்த பிறப்புக்கு பரலோகம் என்ன பண்ணுது? சத்தமா சொல்லுங்க. கிஃப்ட் தருது. அந்த கிஃப்ட் எப்படின்னா 3 காரியம் உள்ள அடங்கி இருக்குது. அந்த கிஃப்ட்ல என்ன இருக்குது? பரலோகம் கொடுக்கிற கிஃப்ட்ல என்ன இருக்குது? 3 காரியம். நம்பர் 1 என்னது? பாவ மன்னிப்பு. நம்பர் 2 என்னது? நீதிமானாக்கப்படுதல். நம்பர் 3 என்னது? நித்திய வாழ்வு. அதாச்சும் தேவனை போல வாழ்கிற ஒரு வாழ்வு, ஜோவே வாழ்வு. சொல்லுங்க சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்படும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட உடனே, அதுதான் சொல்றேன் கரெக்டா. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகம் ஒரு கிஃப்ட் தருது. எத்தனை கிஃப்ட்? இல்ல, ஒரு கிஃப்ட். ஒரு கிஃப்ட்ல 3 இருக்குது. அதுதான் விஷயம். 3 இல்ல, பேக்கேஜ் அது. புரியுதுங்களா? ஒன்னொன்னா தனித்தனியா தர்றது இல்ல, ஒண்ணுதான். அந்த ஒன்ன பிரிச்சு பாத்தீங்கன்னா 3 என்ன ஆகுது? உள்ள இருக்குது. ரட்சிப்பு என்ற நிலையில தேவன் எனக்கு கொடுக்கிற வெகுமதி, தேவன் எனக்கு கொடுக்கிற கிஃப்ட். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு தெரியுதோ தெரியலையோ இது நடக்குது. ஆமென் சொல்லுங்க. நிறைய நேரம் இது புரியல, நிறைய நேரம் இது தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ரட்சிக்கப்பட்டு 30 வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு இது தெரியவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சொல்லப்படல. புரியுதுங்களா? வெளிப்பாடா வந்தாதான் தெரியும். புரியுதா? தேவன் நல்லவர், நமக்கு இதை வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப சொல்லுங்க, கரமாயிட்டு சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகம், பரலோகம்னா ஆண்டவரை சொல்றேன், கரெக்டா? பரலோகம் எனக்கு ஒரு கிஃப்ட் தருது. அந்த கிஃப்ட்ல என்ன இருக்கு? பாவ மன்னிப்பு. அடுத்தது நீதிமானாக்கப்படுதல். அடுத்தது, ஆமா, இது பாருங்க, இது 3மே கனெக்டடு. நான் தேவனை போல வாழணும்னா நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கணும். நான் நீதிமான் ஆகணும்னா என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும். இது அப்படியே கனெக்டடு. புரியுதுங்களா? என்னது? நான் தேவனை போல ஜோவே வாழ்க்கை வாழணும்னா எல்லாருக்கும் இல்ல, யாருக்கு தான்? நீதிமானாக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த வாழ்வு. யார் நீதிமானாக்கப்பட முடியும்? யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் என்ன ஆக முடியும்? நீதிமானாக முடியும். அதனாலதான் கர்த்தர் இதை ஒரு காம்போவா தரார். ஒரு காம்போ, ஒரு 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 பேக்கேஜ். திரும்ப சொல்லுங்க, இல்ல நான் உங்களை பார்த்து இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகம் உங்களுக்கு என்ன கொடுத்தது? அந்த கிஃப்ட் என்னது? நித்திய வாழ்வு. அல்லேலூயா. சரி, இப்போ இன்னும் இதை கேட்கிறேன். நீங்க ரட்சிக்கப்பட்டவனுக்கு 7 காரியங்கள் மேல ஒரு ஜெயம், 7 காரியங்களை ஜெயிக்க அதிகாரம் இருக்குது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு 7 காரியத்தை ஜெயிக்க அதிகாரம் இருக்குது. என்னென்னது? பாவம், பிசாசு, மரணம், பாதாளம், நரகம். நீங்க சொல்றத நான் சொல்லிக்கிறேன் பாருங்க. திரும்ப ஃபர்ஸ்ட் வருவோமா? சொல்லுங்க. நம்பர் 1 பாவம், சாத்தான், பிசாசு, மரணம், நரகம், பாதாளம், மாமிசம், உலகம். இந்த 7 காரியத்தை என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். இதுவரை கிளியரா புரிஞ்சதுன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. அடுத்த வாரம் கேட்கும்போது முழிப்பீங்க. நானும் இதை அடுத்த வாரம் கேட்பதான் செய்வேன். நீங்க என்னதான் பண்ண போறீங்க? முழிக்க தான் போறீங்க. இல்ல, ஏன் அப்ப இல்லது என்ன புரியுதுன்னா, இங்க கேட்டுட்டு மூடுறீங்க பாத்தீங்களா? அது மூடினது தான். நான் உங்களை பார்த்து பட்சமா கேட்கிறேன்,
வீட்டுக்கு போயிட்டு ஒரு முறையாச்சும் அதை என்ன பண்ணுங்க, என்ன தாண்டா இவர் சொன்னாரு, கரெக்டா தான் சொன்னாரா அப்படின்றத பிரிச்சு உங்க பைபிளோட வச்சு நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, ஒரு முறை பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க் ஆகும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? எத்தனை பேர் சொல்றது புரியுது? சரி, சரியா? அப்ப இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். கரெக்டா? ரட்சிக்கப்படும் பொழுது 7 காரியத்தின் மேல ஜெயம். ரட்சிக்கப்பட்டவனுக்கு வெகுமதி. வெகுமதியில என்ன இருக்குது? 3 பார்ட் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். அடுத்தது இதுதான் இப்ப நம்ம பேச போற சப்ஜெக்ட். ரட்சிக்கப்படுறவனுக்கு அல்லது ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் நமக்குள்ளே 3 காரியங்கள் வேலை செய்கிறது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள என்ன காரியம் வேலை செய்யுது? ஆமா, 3 things, 3 forces works in us. கவனிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. அதுக்கு தான் எழுதணும், தூங்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள 3 காரியம் வேலை செய்யுது. பக்கத்துல சொல்லுங்க, உனக்குள்ள 3 காரியம் கிரியை செய்து உங்களையும் என்னையும் ரட்சிப்பின் வாழ்க்கையில வாழ வைக்கிறதுக்கு, தேவ பிள்ளைகளா வாழ வைக்கிறதுக்கு, ஜெயஜீவியை செய்ய வைக்கிறதுக்கு 3 forces are working in us. நமக்குள்ளே 3 காரியம் கிரியை செய்கிறது. நம்பர் 1 என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1 நமக்குள்ள யார் வேலை செய்றா? யார் கிரியை செய்றா? Holy Spirit works in us. சொல்லுங்க, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வேலை. இது யாருக்குன்னா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இந்த அனுபவம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். எடுத்து வாசிக்கலாமா? யோவான் 16ஆம் அதிகாரம் 12-13. யோவான் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13ஆவது வசனம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகள் நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். பரிசுத்த ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். அப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை என்ன பண்றாரு? நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். ரோமர் 8:9 வாசிங்க. அப்படியே ரோமர் 8:9. இதே முதல் குறிப்பிட தான் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யறாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி தங்கி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம். எபேசியன்ஸ் சாப்டர் 4 verse 30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. அப்பனா நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என் மேல ஒரு முத்திரை போடப்பட்டிருக்குது. அந்த முத்திரைக்கு பேரு பரிசுத்த ஆவியின் முத்திரை. சத்தமா ஆமென் சொல்லுங்க. பக்கத்தப்பா சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்க மேல ஒரு சீலு, ஒரு முத்திரை போடப்பட்டிருக்குது. அந்த முத்திரைக்கு பேர் என்னது? பரிசுத்த ஆவி என்கிற ஒரு முத்திரை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன டவுட், என்ன பிரச்சனைனா, நான் அந்நிய பாஷை பேசல இல்லையா, அதனால என்கிட்ட பரிசுத்த ஆவி இல்லை அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குது நிறைய பேருக்கு. நல்லா கவனிக்கணும். நான் ஒன்று சொல்லட்டுமா? பரிசுத்த ஆவி இல்லாம நீங்க ரட்சிக்கப்படவே முடியாது. நீ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே உங்களுக்குள்ளே, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண ஆரம்பித்துட்டாரு. அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு. அவர் முத்திரையாய் போடப்பட்டிருக்கிறார். He was sealed. அப்ப அந்நிய பாஷை பேசுறது என்னது? அது பரிசுத்த ஆவியின் அடுத்த நிலை, பரிசுத்த ஆவியின் நிறைவு. அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள ஒரு ஆவிக்குரியவன், ஒரு கிறிஸ்தவனோ வளருகிற ஒரு அனுபவம். என்ன அனுபவம்? அந்நிய பாஷை பேசுறது. புரியுதுங்களா?
அப்ப அந்நிய பாஷை பேச வேணாம்னு சொல்ல, பேசணும். அந்நிய பாஷை பேசலனாலும் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்பது சத்தியம். ஆமென் சொல்லுங்க. இப்ப நிறைய பேருக்கு நினைப்பு, நான் அந்நிய பாஷை பேசல, எனக்குள்ள ஆவியானவர் இல்லை. அப்படி கிடையவே கிடையாது. ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டாரு எப்ப? நீ ரட்சிக்கப்பட்ட உடனேயே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள முதல்ல ஒரு காரியம் வேலை செய்யுது, ஒரு ஃபோர்ஸ் வேலை செய்யுது. அது என்னது? பரிசுத்த ஆவி. சத்தமா சொல்லுங்க, என்னது? உங்களுக்குள்ளே எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நமக்குள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள வேலை செய்யற முதல் காரியம். நம்பர் 2, ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள வேலை செய்யறது அடுத்தது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட். என்னதுங்க? தேவனுடைய வார்த்தை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்போஸ்தலர் 20:32. நான் சொல்ற வசனங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், கவனிப்பீங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32வது வசனம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்கள் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உனக்குள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அப்பதான் நீ பக்தி விருத்தி அடைய முடியும். புரியுதுங்களா? ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள வசனம் வேலை செய்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க வாரம் வாரம் வந்து பிரசங்கம் கேட்க கேட்க, நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க, உங்க மனசுக்குள்ள போற வசனம் உங்களுக்குள்ள அது வேலை செய்யும். வார நாட்களில் அது கிரியை செய்யும். ஒரு சில காரியத்தை இது தப்பு, இதை செய்யக்கூடாது, வசனம் வேலை செய்யுது, ஆவியானவர் வேலை செய்யறாரு. புரியுதுங்களா? ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள ஒரு காரியத்துல கோவப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். கோவப்பட வேணாம், உடனே வசனம் சொல்லும், நம்ம கோவப்படக்கூடாது, கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போவோம். என்ன வேலை செய்யுது? வசனம் வேலை செய்யுது. முன்னால அப்படி இல்லை, மனசும் மாம்சமா விரும்பந்த செஞ்சோம். இப்ப வசனம் கிரியை செய்து, ஸ்டாப் பண்ணு, கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் பொறுமையாரு, இதை செய்யாத, இதை விட்டு கொடுத்துரு, இதை பேசாத. எது வேலை செய்யறது? வசனமும் பரிசுத்த ஆவியானவரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ளே வேலை செய்கிற ஃபோர்ஸ், வல்லமை இது. 3 காரியம் வேலை செய்து சொன்னேன். நம்பர் 1 என்னது? பரிசுத்த ஆவி. நம்பர் 2 என்னது? தேவனுடைய வசனம். நம்பர் 3, இதை தான் இன்னைக்கு நம்முடைய பிரசங்கமே, இயேசுவின் நாமம். the name of Jesus. சொல்லுங்க, இது இயேசுவின் நாமம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். யோவான் 16, 23, 24 வசனங்கள். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சென்று சொல்லுங்க, என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எதையாச்சும் ஒன்னத்தை நீ பெற்றுக்கொள்ளனா, நீ எதை பயன்படுத்தணும்? உனக்குள்ள இருக்கிற இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். அப்ப நீ பெற்றுக்கொள்ளுவாய். அல்லேலூயா. அதனாலதான் ஜெபிக்கும் பொழுது, ஜெபத்தை முடிக்கும் பொழுது என்ன சொல்லி முடிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஏன்னா இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துற, இயேசுவின் நாமம் உனக்குள்ள வேலை செஞ்சு அது பிதாவிலிருந்து உனக்கு பதிலை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமம் நமக்குள்ளே கிரியை செய்கிறது. மார்க் 16ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள் வாசிக்கலாமா? விசுவாசிக்கிறவர்களால், எல்லாரும் எடுத்துங்க முக்கியமா. மார்க் 16, 17, 18 வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே. எதனால பிசாசை துரத்துவ? எது உனக்குள்ள வேலை செய்து பிசாசை துரத்துறதுக்கு? இயேசுவின் நாமம். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அடுத்தது, அதை எப்படி தெரியுமா நீங்க வாசிக்கணும்? ஒவ்வொரு முறையும் என் நாமத்தினாலே போட்டு வாசிக்கணும். சேர்ந்து வாசிக்கலாமா?
ஃபர்ஸ்ட் வந்து வாசிப்போம் பாருங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவீர்கள், என் நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பார்கள், என் நாமத்தினாலே சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமம் உனக்குள்ள வேலை செய்து, இயேசுவின் நாமத்தினால வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைக்கும் பொழுது சுகம், இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்தும் பொழுது பிசாசுகள் ஓடும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்குள்ளே வேலை செய்கிறது. ஆமென். இதுவரை நான் பேசுனது 3 காரியம்தான். ஆனா 3த்துக்கும் நிறைய சொல்லியிருக்கிறேன். என்னன்றது புரிஞ்சுதான் இப்ப பாப்போமா? என்னன்றது புரிஞ்சுதான் பாப்போமா? முதல்ல என்ன சொன்னேன்? இருங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அப்புறம் இயேசு நாமத்தினால விசுவாசம் வச்சு அறிக்கை செஞ்சு ரட்சிக்கப்பட்டீங்க. சரியா? ரட்சிக்கப்பட்டும் பொழுது பரலோகம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தது. கரெக்டா? என்னென்ன இருக்குது அந்த கிஃப்ட்ல? நித்திய வாழ்வு. சரியா? ரட்சிக்கப்பட்ட உடனே 7 காரியத்தின் மேல ஜெயிக்கிற ஜெயம் உங்களுக்கு இருக்குது. என்னென்ன காரியத்து மேல? சரி, இப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள 3 காரியம் வேலை செய்யுது. லோக் ரெடி ஆகிறார். பரிசு ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள என்ன வேலை செய்யுது? 3 காரியம் வேலை செய்யுது. என்னென்னது? பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை, இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இப்ப நம்ம பேச போறது இந்த கடைசி இயேசுவின் நாமத்தை தான். புரியுதா? ஆனா இதெல்லாம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? இதெல்லாம் தெரியாம நல்லா இருக்காது. இதெல்லாம் அப்படியே மனப்பாடமா இருக்கணும். திரும்ப சொல்லலாமா? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? இயேசுவின் நாமத்தினால விசுவாசம் வைத்து அதை அறிக்கை செஞ்சு ரட்சிக்கப்பட்டீங்க. ரட்சிக்கப்பட்டவன பரலோகம் உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? 3 கிஃப்டா? 1 கிஃப்ட். அந்த 1 கிஃப்ட்டுக்குள்ள 3 பொட்டலம் இருந்தது. என்னென்னது? ஒரு நிமிஷம், நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? சொன்னவங்களே சொல்லணுன்றதுக்காக இல்ல, சொல்லாதவங்களும் சொல்லணுன்றதுக்காக. சொன்னவங்களே சொல்றீங்க, சந்தோஷம். ஆனா கொஞ்சம் சொல்லாதவங்களும் என்ன பண்ணுங்களேன், சொல்லுங்களேன். உங்களுக்கும் கொஞ்சம் இறங்கட்டுமே. சரியா? அட்ல சொல்லவாச்சும் முயற்சியாச்சும் என்ன பண்ணுங்க. சரியா? ரட்சிக்கப்பட்ட போது கிஃப்ட் கிடைக்குது. என்னது? பாவ மன்னிப்பு, நீதிமானாக்கப்படுதல், நித்திய வாழ்வு. ரட்சிக்கப்படுறவனுக்கு 7 காரியத்தின் மேல கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். என்னன்னது? பாவம், சத்துரு, மரணம், நரகம், பாதாளம், மாம்சம், உலகம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள 3 காரியம் வேலை செய்து. என்னன்னது? பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை, இயேசுவின் நாமம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுச்சுன்றாங்களா? ராமன் சொல்லுங்க பாப்போம். இப்ப ஜெபம் பண்ணி முடிச்சா கூட முடிஞ்சு போச்சு. சரியா? ரைட். இப்பதான் நம்ம டாபிக் உள்ள வந்திருக்கிறோம். என்னது? என் நாமத்தினாலே. இயேசுவின் நாமம். சொல்லுங்க, இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம். இயேசுவின் நாமம் உங்க கையில, என் கையில இருக்கிற ஒரு வல்லமை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு பாருங்க, என்கிட்ட பொண்ணு இல்ல, என்கிட்ட வெள்ளி இல்ல, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். I don't have silver and gold. ஆனா என்னிடத்துல ஒண்ணு இருக்குது. என்னது அது? சத்தமா சொல்லுங்க. நீங்களும் சொல்லலாம். என்கிட்ட பட்டம் இல்ல, என்கிட்ட பதவி இல்ல, என்கிட்ட பெரிய அந்தஸ்து இல்ல, ஆனா என்கிட்ட இயேசுவின் நாமம் இருக்குது. சொல்லுங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது? ஆமா. ஒரு வியாதியஸ்தனை பாக்குறீங்க, முடியாத நிலைமையில ஒரு வியாதிக்காரர் இருக்கிறாங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லலாம், நான் MBBS படிக்கல, எனக்கு நர்சிங் தெரியாது, எனக்கு ஊசி போட தெரியாது, எனக்கு உனக்கு மாத்திரை எழுத தெரியாது, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், இயேசுவின் நாமம் என்னிடத்துல இருக்குது. அல்லேலூயா. ஒருத்தன் ஓயாத குடும்பத்துல பிரச்சனை,
கணவன் மனைவி அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போற நிலைமையில இருக்கிறாங்க, பிள்ளைங்க கிட்ட சமாதானம் இல்லை, வீடே கந்த கோலமா இருக்குதுன்னா அங்க போய் நீங்க சொல்லலாம், நான் கவுன்சிலிங் படிக்கல, நான் PhD வாங்கல, எனக்கு சைக்காலஜி தெரியாது, எனக்கு ஒருவேளை உன்னை காட்டிலும் பெரிய வயசு கூட எனக்கு இல்லை, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்குது, இயேசுவின் நாமம் இருக்குது. அல்லேலூயா, ஆமென். எம்ஃபில் மேக்ஸ் படிச்சுக்கிறார் ஒருத்தர், அவரோட மேக்ஸை உனக்கு சால்வ் பண்ண தெரியாது, எனக்கு சால்வ் பண்ண தெரியாது, ஆனா அவர் குழம்பி இருக்கிற நேரத்தில் பரீட்சையில பாஸ் ஆவனா ஃபெயில் ஆவனா தெரியல அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் நான் போய் சொல்லலாம், நான் BSc மேக்ஸ் படிக்கல, நான் MSc மேக்ஸ் படிக்கல, நான் காலேஜ் வாசலுக்கே போல, ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், இயேசுவின் நாமம் என்கிட்ட இருக்குது, உனக்கு கர்த்தர் ஞானத்தை தருவார். அல்லேலூயா. அப்படிதான் இங்க இந்த பேதுரு சொல்றான், எதையாச்சும் கிடைக்கணும் வாங்கிட்ட சொல்றான், எனக்கு என் கையில என்ன இல்ல, பொண்ணு இல்ல, வெள்ளி இல்ல, என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன். என்னது? இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமம் அவ்வளவு வல்லமையுள்ளது, இயேசுவின் நாமம் அற்புதங்களை செய்யக்கூடியது, இயேசுவின் நாமம் அதிகாரம் உள்ளது. அல்லேலூயா. அதே அதிகாரம் 16வது வசனம் பாருங்க, அதே அதிகாரம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. ஆமென். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படி நடந்துச்சு, எல்லாரும் யோசிக்கிறாங்க இது எப்படி ஆச்சு. அப்ப பேதுரு ரொம்ப தைரியமா சொல்றான், ஒண்ணும் இல்லப்பா, இயேசுவின் நாமமே இதை செய்தது. எனக்குள்ள இருக்கிற இயேசுவின் நாமம், நான் அறிந்திருக்கிற இயேசுவின் நாமம், நான் கற்றிருக்கிற இயேசுவின் நாமம், நான் நம்புகிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தர் இந்த இயேசுவின் நாமம் என்ற வல்லமையை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? You can go into any situation. எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலையும் எந்த காலகட்டத்தில் நீங்க போய் சொல்லலாம், என் இடத்துல ஒண்ணு இல்லை, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்குது, இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெயம் எடுப்பேன், அந்த இயேசுவின் நாமத்தினாலே நீ சுகமாவாய், அந்த இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு அற்புதம் நடக்கும், அந்த இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு வல்லமை உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்களிடத்துல என்னிடத்துல வேலை செய்கிற ஒரு வல்லமை, அது என்ன வல்லமை? இயேசுவின் நாமம். சொல்லுங்க, என்னது? இயேசுவின் நாமம். சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமம். சரி, இந்த இயேசுவின் நாமத்தை எல்லாரும் பயன்படுத்த முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இயேசு என்ற ஃபுட்பாலர் கூட இருக்கிறார் பிரேசில் நாட்டில். அப்ப எல்லா நாமமும் இயேசுவின் நாமம் ஆயிருமா? ஒரு சிலவன் பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல அவங்க நாய்க்குட்டிக்கு பேர் வச்சுக்கிறான் ஜீசஸ்னு. அந்த ஜீசஸ் இந்த ஜீசஸ் ஒண்ணா? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் திருப்புங்களேன். இயேசுவின் நாமத்தோட எனக்கு ஒரு உறவு இல்லைன்னா, இயேசுவின் நாமத்தோட எனக்கு ஒரு ஐக்கியம் இல்லைன்னா, இந்த நாமத்தை நான் பயன்படுத்தவே முடியாது. இதை சொல்லி நான் முடிக்கிறேன், நீங்க கவனிங்க. இன்னும் நிறைய பேசணும், அடுத்த வாரமா நான் தொடர்ந்து பேசுறேன். பக்கத்தப்பா சொல்லுங்க, இயேசுவின் நாமம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. ஆனா இந்த நாமத்தை எல்லாரும் பயன்படுத்த முடியாது. இந்த நாமத்தை சும்மா வந்தவன் போனவன் சொல்லி ஜெயிக்க முடியாது. இந்த நாமத்தை யூஸ் பண்ணனா அந்த நாமத்தோடு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். அல்லேலூயா. அந்த நாமத்தோடு எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த இயேசு என்கிற ஒரு நபரோடு எனக்கு ஒரு ஐக்கியம் இல்லாம நான் அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தவே முடியாது. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப நான் சொல்றேன் டேனியல் பில்கேட்ஸ்ன்றேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? உடனே பில்கேட்ஸா? உடனே யோசிப்பீங்க, பில்கேட்ஸா? அப்போ நீங்க பில்கேட்ஸுக்கு சொந்தமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி இல்லை, டேனியல் அம்பானின்ற, நிறைய பேருக்கு பில்கேட்ஸ் புரியல, டேனியல் அம்பானின்றேன். எலன் மஸ்கா, இப்போ டேனியல் எலன் மஸ்க்ன்றேன். உடனே எலன் மஸ்க் உங்களுக்கு யாருங்க? உங்க தாத்தாவா, சித்தப்பாவா, பெரியப்பாவா, அப்பாவா? எலன் மஸ்க்னு பேர் வச்சுக்கிறதுனால ஒன்றும் ஆயிட போறதில்லை. எலன் மஸ்க்கு என்ன தெரியணும், எலன் மஸ்கோட எனக்கு உறவு இருக்கணும். யாராச்சும் ஒருத்தர் இப்ப விக்டர் கேட்கிறாரு, இன்னும் சும்மா டேனியல் எலன் மஸ்க்ன்றீங்க அப்படின்னு அவர் கேட்கும் போது
டப்பு டப்பு டப்புன்னு போனை போட்டு, ஹலோ மிஸ்டர் எலன் மஸ்க், என்ன பண்ணணும்? பேசணும். வீடியோ காலில் மட்டும் எலன் மஸ்கை பார்த்துட்டாரு விக்டர், அதுக்கப்புறம் விக்டர் என்ன பார்க்குற பார்வையே வேற மாதிரி ஆயிடும். கரெக்டா? கரெக்டா? அந்த பேரோட இவனுக்கு தொடர்பு இருக்குது, அந்த பேரோட இவனுக்கு ஐக்கியம் இருக்குது, அந்த பேரோட இவன் சம்பந்தப்பட்டவனு தெரிஞ்சிருச்சு. அவனை அடுத்து நான் என்ன சொன்னாலும் கேட்பான். கரெக்டா? யாரா இருந்தாலும் சரி, எலன் மஸ்கோட இவரு கூட உட்கார்றவர்ரா, அம்பானி கூட நிக்கிறவர்ரா, அவரோட பழகிறவர்ரா அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதும். அந்த பேரோட தொடர்பு இருந்தா அவ்வளவு வல்லமை. ஆனா சும்மா போய் டேனியல் அம்பானி வந்திருக்கிறாருன்னா, எந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்துட்டான்னு கேட்பாரு. கரெக்டா? அப்ப எப்ப எனக்கு அந்த தைரியம் இருக்கும், அந்த பேரோட உறவு இருந்தா, அந்த பேரோட எனக்கு ஐக்கியம் இருந்தா தைரியமா பேசுங்க. இப்ப பேசுங்க அப்படின்னு என்ன பண்ணலாம்? பேசலாம். அங்கிருந்து அம்பானி போன் பண்ணா ஆடுவான். சார் உட்காருங்க சார், என்ன சார் பண்ணணும் கேட்பானா சார்? கேட்க மாட்டானா? இன்னைக்கு நிறைய நேரம் இயேசுவின் நாமம் சொல்லியும் ஒன்றும் நடக்கல. காரணம் தெரியுமா? அந்த பேரோட உனக்கு ஐக்கியம் இல்லைன்னு பிசாசுக்கு தெரியுது. அதான் பிரச்சனை. இன்னைக்கு அந்த பேரோட உறவை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போமா? 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இது. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பாருங்க, இவன் மந்திரவாதி, இவன் ஊர் சுத்துறவனா. தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளில் சிலர் பார்க்கறான், பேதுரு இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசு ஓடுது, மத்தேயு இயேசுவின் நாமத்துல சொல்றாரு, பிசாசு ஓடுது, யோவான் இயேசுவின் நாமத்தை சொல்றாரு, பிசாசு ஓடுது, நானும் சொல்றேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாராம்? இயேசுவின் நாமத்தை சொல்றாரு. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார். பவுல் பேசுறாரு, அந்த மாதிரி நானும் சொல்றேன். பவுல் சொல்ற இயேசுவின் நாமத்தினால போ பிசாசு அப்படின்னு யார் சொல்றா? மந்திரவாதி சொல்றாரு. அதுக்கு நம்மால் ஆமீன் சொல்றாரு. சரியா? ரைட், ஓகேவா? என்ன ஆகுது பாருங்க. அடுத்தது, பிரதான ஆசாரியன் ஆகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர். ஆமா, இவங்க அப்பா பிரதான ஆசாரியன், அவர் பிள்ளைங்க 7 பேர். இந்த 7 பேரும் மந்திரவாதிங்க. இந்த 7 மந்திரவாதிங்க இதான் செய்யுதுங்க. பவுல் இயேசுவின் பேர் சொல்றாரு, அற்புதம் நடக்குது இல்ல, பிசாசு ஓடுது இல்ல, நானும் என்ன பண்ணுவேன்? இயேசுவின் பேரை சொல்லுவேன், அப்ப அற்புதம் நடக்கும் அப்படின்னு இவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம்? பவுல் சொல்லுகிற இயேசுவின் பேராலே ஓடு பிசாசு அப்படின்னு சொன்னாங்க. என்னாச்சு பாருங்க, 15ஆம் வசனம். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார்? ஐ நோ பால், ஐ நோ ஜீசஸ், ஹூ ஆர் யூ? பிசாசு கேக்குது, எனக்கு இயேசுவை தெரியும், எனக்கு பவுலை தெரியும், எனக்கு உன்னையும் தெரியும், நீ யாருன்னு. முதல்ல உனக்கு தெரியுதா நீ யாருன்னு அப்படின்னு யார் கேட்கிறா? பிசாசு கேக்குது. கேட்டதோட விட்டுச்சா? என்னாச்சு பாருங்க. அடுத்தது, பொல்லாத ஆவி அவர்கள் ஆவியினுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் அந்த வீட்டை விட்டு துண்டக்கான துணியக்கான என்ன பண்ணானா? ஓடி போயிட்டாங்க 7 பேர். யார் இவங்க? இயேசுவின் பேரை சொல்ல மந்திரவாதிங்க. இயேசுவோட கூட உறவு இல்ல, இயேசுவோட கூட ஐக்கியம் இல்ல, இயேசுவோடு கூட தொடர்பு இல்லை. ஆனா இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த நினைச்சாங்க. பிசாசுக்கு தெரியுது, எனக்கு இயேசுவையும் தெரியும், இயேசுவின் நாமத்தினால பேய் ஓட்டுற பவுலையும் தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும்டான்னு சொல்லி அவன் மேல பாஞ்சி அவனை பீறி அவன் துண்டை காணும் துணியை காணும்னு விட்டுட்டு என்ன பண்ணாங்களா? ஓடி போனானுங்களாம். அப்ப இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த நமக்கு ஒரு தகுதி என்னன்னா, அந்த நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இயேசு நாமத்தை அறிந்தவர்கள ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமம் மேலான நாமம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 11 வசனங்கள் வர வாசிச்சு நம்ம முடிக்கலாம். பிலிப்பியர் 2 9 11. அல்லேலூயா, ஜீசஸ். நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம்
9-11. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை சொல்லுங்க. எல்லாவற்றுக்குன்னா எல்லாவற்றுக்கும் தான். எல்லாத்துக்கும் மேலனா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேலனா உங்க பிரச்சனைக்கு மேல இயேசுவை உயர்த்திட்டாரு. வியாதி, கேன்சர் வியாதிக்கு மேல இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடன் பிரச்சனைக்கு மேல இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. அவருக்கு மேல எதுவும் கிடையாது. இயேசுவின் நாமத்துக்கு மேல எதுவும் கிடையாது. கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துக்கு மேல எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் மேல அவர் என்ன பண்ணிட்டாரு? உயர்த்திட்டாரு. ஒரு ஊர்ல இருக்கிற, இப்ப இந்தியாவில் இருக்கிற ஹையஸ்ட் அதிகாரி யாருன்னா பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுக்கு மேல ஒரு அதிகாரி கிடையாது. அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரங்களுக்கும் மேல இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அவருக்கு மேல உயர்ந்த ஒரு நாமமும் இல்லை. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். சொல்லுங்க, இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அல்லேலூயா. உங்க பிரச்சனை எதுவோ அந்த பிரச்சனையை சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு மேல இயேசுவின் நாமம் மேலானது. அல்லேலூயா. ஒருவேளை ஹார்ட் ப்ராப்ளம்ன்ற ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ன்ற பேரை காட்டிலும் இயேசுவின் பேர் பெருசு. அல்லேலூயா. 10 கோடி கடன்ற பேரை காட்டிலும் இயேசு என்ற நாமம் பெரிய நாமம். இந்த பெரிய நாமம் இந்த சின்ன காரியத்தை மாத்திரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு வேலையே இல்லைன்ற ஒரு பிரச்சனை இருக்குதா? வேலை இல்லைன்ற அந்த பேரை காட்டிலும் இயேசுவின் நாமம் பெரியது. அந்த பெரிய நாமம் இந்த சின்ன காரியத்தை மாத்திரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். சத்தமா தான் சொல்லுங்களேன். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. ஆமென். இந்த இயேசுவின் நாமம் என்றதுக்கு, இந்த நாமம், the name என்றதுக்கு கிரீக்க பதம் என்ன தெரியுமா? ஆனோமா. சொல்லுங்க, ஆனோமா. அந்த ஆனோமான்றதுக்கு பல அர்த்தம் இருக்குது. வர வாரங்களில் நம்ம வேணா பேசலாம். அதில் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இயேசுவின் நாமம்னா அந்த ரெப்யூட்டேஷன் இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது. அந்த பேரில் அந்த பேரை உடையவருடைய மதிப்பு அதுல இருக்குது. புரியுதா நான் சொல்றது? பேரில் அந்த பேரை உடையவருடைய மதிப்பும் மரியாதையும் அதுல இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பேரை சொல்றேன்னு வச்சுங்களேன். அவர் பேரை சொன்ன உடனே அந்த வாட்ச்மேன் சொல்லுவான், பிரின்சிபல் சாரா சார்? அதுல என்ன இருக்குது? ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை இருக்குதா இல்லையா? இப்போ இயேசு அப்படின்ற பேரு சொன்னா அந்த பேருக்குள்ள அவருடைய கேரக்டர், அவருடைய மதிப்பு, அவருடைய மரியாதை எல்லாம் அடங்கி இருக்குது. அதனால சொல்லும் பொழுது அதை உணர்ந்து நிச்சயத்தோடு சொல்ல பழகணும். when we use the name of Jesus, இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தும் பொழுது, நல்லா கவனிங்களேன், எப்ப நான் ஒரு பேரை பயன்படுத்துவேன்? இப்ப நான் ஆனந்த் அப்படின்னு கூப்பிடுறேன்னா எனக்கு தெரியும் இங்க ஆனந்த் இருக்கிறார். நான் கூப்பிட்டா அவர் கேட்பாருன்னு எனக்கு தெரியும். அதனால என்ன பண்றேன்? கூப்பிடுறேன். இல்லாத ஒருத்தரை இப்ப நான் கூப்பிட்டேனா இங்க கூப்பிடுவேனா? இப்ப நான் பாக்குறேன் இங்க இப்ப யாரு இல்ல, தண்டபாணி இல்ல, சரிங்களா? இப்ப நான் தண்டபாணின்னு கூப்பிட்டேனா நீங்க கேட்பீங்க, ஏன் பாஸ்டர் இல்லாதவரை கூப்பிடுறீங்க? எப்ப நான் ஒருத்தரை கூப்பிடுவேன்? இருக்கிறாருன்றத உணர்ந்தாதான் என்ன பண்ணுவேன்? கூப்பிடுவேன். கரெக்டா? இருக்கிறாருன்ற உணர்வு இருந்தாதான் நான் கூப்பிட முடியும். அடுத்தது, நான் கூப்பிடுறத அவர் கேட்பாருன்ற நம்பிக்கை இருந்தாதான் நான் கூப்பிடுவேன். கரெக்டா? இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன்? கூப்பிட மாட்டேன். அப்ப இயேசுன்ற நாமத்தை நம்ம கூப்பிடும் பொழுது நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும், அவர் இருக்கிறாரு, அவர் கேட்கிறாரு.
இப்ப நான் பேசும் பொழுது, ஒரு வியாதியஸ்தனத்துல போய் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் சொல்லும் பொழுது, அவர் எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்ற எண்ணத்துல இல்ல, அவர் இங்க இருக்கிறாரு. நான் கூப்பிடும் போது அவர் செயல்படுவாரு, நான் கூப்பிடுறதை கேட்டு அவர் கிரியை செய்வாருன்ற நம்பிக்கையோட கூப்பிட்டா இயேசு, இந்த நாமம் கிரியை செய்யும். இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு, கிளிப்புள்ள மாதிரி பழகிட்டோம். கிறிஸ்தவங்க இயேசுவின் நாமத்தை பழகிறது எப்படி ஆயிடுச்சு, கிளிப்புள்ள மாதிரி. எங்கேயோ இருக்கிறாரு, சடங்குக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென், இயேசுவின் நாமத்தினால. இயேசு இருக்கிறாருன்ற எண்ணமே இல்ல, இயேசு கேட்கிறாருன்ற உணர்வே இல்ல. கேட்கிறவங்களுக்கு தெரியல. இப்ப நான் இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், நிச்சயம் அவர் கேட்கிறாரு, அவர் உதவி செய்வாருன்ற உணர்வோடு சொன்னா நிச்சயம் அங்க அற்புதம் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. பல நேரங்கள்ல நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு சில நேரங்களுக்கு நாம ஜெபிக்கும் பொழுதே தெரியும் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு. யூ கேன் ஃபீல் இட், யூ கேன் ஃபீல் இட். பொதுவா நம்ம என்ன பழகிட்டோம்னா, ஒரு கிளீஷேக்கு பழகிட்டோம், ஒரு பழக்க தோஷத்துக்கு வந்துட்டோம். ஜெபிச்சு முடிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்லணும், யாருக்காச்சும் வியாதியஸ்தங்க வந்தா இயேசுவின் நாமத்தில் சுகமாகுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பழக்க தோஷத்துல இறங்கிட்டோமே தவிர, ஒரு வெளிப்பாடுல ஒரு உறவுல என்ன பண்றது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல. அப்படி ஜெபித்தா அந்த நாமம் வேலை செய்யாது. எந்த உணர்வோடு செய்யணும் தெரியுமா? நான் இயேசு நாமத்தை சொல்றேன்னா இயேசு இங்க இருக்கிறாரு, நான் ஜெபிக்கும் பொழுது இயேசு இருக்கிறாரு, என்னிடத்துல இயேசு இருக்கிறாரு, அவர் நிச்சயம் அவருடைய ரெப்புடேஷன் அங்க பயன்படுத்துவாரு, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவாரு அப்படின்ற உணர்வோடு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினால் நிச்சயம் அந்த நாமம் வல்லமை உள்ளது, பலத்த காரியத்தை செய்யும். அல்லேலூயா. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற அந்த இயேசுவின் நாமம், இயேசுவின், என்னிடத்துல பொண்ணு இல்ல வெள்ளி இல்ல, ஆனா இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு சபையின் இடத்துல இயேசுவின் நாமம் ஒரு வல்லமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற 3 வல்லமை. முதல் வல்லமை பரிசுத்த ஆவியானவர், 2ஆம் வல்லமை தேவனுடைய வார்த்தை, 3ஆம் வல்லமை இயேசுவினுடைய நாமம். அல்லேலூயா. யூ கேன் யூஸ் திஸ் ஃபோர்சஸ். இந்த வல்லமைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில நாம் ஜெயிக்க முடியும். இருக்கிறது அப்படியே கண்களை மூடலாமா? அல்லேலூயா. இயேசுவின் நாமம், ஆமென், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கண்களை மூடுங்க. கண்களை மூடி விசுவாசத்தோட, எனக்கு இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்குள்ளே இயேசுவின் நாமம் கிரியை செய்கிறது. ஐ கேன் யூஸ் திஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால நான் அந்த அவரோட ஐக்கியமுடையவனாய், அந்த இயேசுவின் நாமத்தை அறிந்தவனாய், அந்த இயேசுவின் நாமத்தோடு தொடர்பு உள்ளவனாய், இயேசுவின் நாமத்தை நான் பயன்படுத்தி ஜெயிக்க முடியுமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை ஏதோ ஒரு பழக்க சொல்லாக, ஏதோ ஒரு பாரம்பரிய வார்த்தையாக இல்லாண்டவரே, அதை உண்மையாய் உணர்ந்தவர்களாய், இயேசுவோடு கூட எங்கள் ஐக்கியம் இருக்கிறது என்பதை அறிந்தவர்களாய், அந்த இயேசுவின் நாமத்தை செயல்படுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுப்பாய். எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்திற்கு என்றே செய்யுங்கள். ஹalleluya. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் எந்த விதமான போராட்டங்களோடு, எந்த விதமான பிரச்சனைகளோடு, எந்த விதமான சூழ்நிலைகளோடு யார் இருந்தால் ஆண்டவரே, அந்த எல்லா நாமத்துக்கு மேல இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கடன் என்கிற அந்த பெயருக்கு மேல இயேசுவின் பெயர் உயர்த்தப்பட்டிருக்கிறது. வியாதி என்கிற பெயருக்கு மேல இயேசுவின் பெயர் உயர்த்தப்பட்டிருக்கிறது. வறுமை என்கிற பெயருக்கு மேல இயேசுவின் பெயர் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவின் நாமத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்களை பிள்ளைகளாக்கி இருக்கிறீர்.